ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போகலாம். இங்கே நம்ம என்ட்ரி போடுற இடம். இப்போ நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கு உள்ளே வந்தாச்சு. கால் மட்டும் இந்த இடமும் வலி இருக்கு. சின்னதாக ஸ்ட்ரெயின் ஆயிருக்குங்கம்மா உங்களுக்கு. முதல்ல இருந்தே வா அப்படின்னு என்னவாச்சு? மைண்ட் அளவில் நல்லா இருக்கேன், உடம்பு அளவில் தான். மறுபடியும் பாடி வெயிட் ஃபுல்லாக இந்த காலில் போட்டு நிற்க ஆரம்பிக்கிறீங்கம்மா. ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால முட்டியை சுற்றி இருக்கிற மசிலுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கு. உங்கள் மசில் எல்லாம் நல்லா லூசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதுக்கு ஸ்ட்ரென்தனிங்காக தான் கட்டு போடுறேன். சரியா? முன்னாடி மாதிரி தான் கட் போட்டு எல்லா வேலையும் பாருங்க. ரெஸ்ட்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி மட்டும் போடாமல் பார்த்துக்கிட்டா போதும். இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பரவாயில்லையா? முடியாமல் வந்தேன் நான். இப்போ எனக்கு நல்லா வாக்கிங் போக முடியுது. நல்ல இதாகுது. குடில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேயே தெரபிக்காக ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆயுஷ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நான் ஆல்ரெடி நம்மளோட பேர் அங்கே இருக்கிற தொட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் சொன்னாலே போதும். ஃபோன் நம்பர் சொன்னோன்னே நம்மளோட இதுவை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்துட்டு நமக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்ல போகிறோம். உள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் அமைதியாக அப்படியே நிம்மதியாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்தாலே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். இது எல்லாமே இங்கே வந்தவங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் அதுக்காகவே உட்கார வைப்பாங்க. அடுத்து முடிக்கிறதுங்காட்டியும் கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே நம்ம இது பண்ணுறோம். இங்கே நம்ம என்ட்ரி போடுற இடம். நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிற தொட்டு எங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தானே, ரமேஷோட ஃபோன் நம்பர் தான். நீ தான்ப்பா சொல்லணும். மீனாட்சி. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கூப்பிடுவாங்க. நான் இங்கே உட்காரலான் இருக்கேன். ஆமாம், குன்றத்தூர் கிட்டம்மா. இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நல்லா வரீங்க? ஓ சரி, பரவாயில்லையா? கொஞ்சம் 90% போயிடுச்சு. ஓ சரி சரி. ஓ சரி சரி சரி. நம்ம சப்ஸ்கிரைபரை சந்தித்து பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆயிடுச்சிங்களா? அதான் 90% குறைஞ்சிருச்சு. இப்போ 10% மட்டும்தான் அந்த நோய் இருக்குது. அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ நம்ம டாக்டரை பார்க்குறதுக்கு உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்கீங்கம்மா? இப்போ பரவாயில்லம்மா. ஷோல்டர் வலி, முதுகு வலி இதெல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு இந்த கால் மட்டும் இந்த இடமும் வலி இருக்குது. எவ்வளோ நாள் அந்த வலி இருக்குங்க? இது ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கும்போது மட்டும் இருக்கு. இப்போ தொடர்ந்து எவ்வளோ நாளாக இந்த மாதிரி வலி இருந்து? இப்போ ஒரு 2-3 மாதமாகவே இருக்குது. 2-3 மாதமாகவே இருக்குது. என்னெல்லாம் பண்ணால் அந்த வலி தெரியும் உங்களுக்கு? அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா அந்த வலி தெரியும். அப்படியே இங்கே இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். வலி இருக்குங்களாம்மா? இங்கே வலி இருக்குது. வலி இல்லை, அதுவும் இல்லை. ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயின் ஆயிருக்குங்கம்மா உங்களுக்கு. சரிங்களா? 2 முட்டியும் கொஞ்சம் உரசுது. அதனால ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு ஒரு 3 செஷன் 4 செஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லா சரியாயிடும். சரிங்களா? நம்ம முன்னே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க ஒரு 14 சிட்டிங்ஸ். இப்போ ஒரு 3 செஷன் ஃபாலோஅப்புக்கு மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துடும். சரி. பசியெல்லாம் எப்படி இருக்குமா? சரியா நல்லா பசிக்குதுமா. யூரின் அவுட்புட்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நார்மலாக இருக்குது. எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இல்லை இல்லை இல்லை. லெஃப்ட் கை மட்டும் காட்டுங்க. மோஷன்லாம் ஃப்ரீயாமா? ஃப்ரீ தாம்மா. தண்ணி தாகம் நல்லாவே எடுக்கும். சரி. வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை. பல்ஸ்லாம் நார்மலாக இருக்கு உங்களுக்கு. சப்போர்ட்டிவாக மின்டல் மெடிசன்ஸ் மட்டும் போட்டிருப்போம். அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிங்ஸ் மட்டும் 3 to 4 சிட்டிங்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அது வந்துருங்க, பார்த்துக்கலாம், சரியாயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள ரூமில் வரும்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம இங்கே உட்கார சொல்லுவாங்க. இங்கே உட்காரும் போதே பாதி ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே போட்டுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு தருவாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம மாற்றினதுக்கப்புறம் அவங்க உள்ளே நம்மளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இங்கே இது உங்களுக்கு இடுப்புக்கு அப்படின்னா இடுப்புக்கு, காலுக்குன்னா காலுக்கு, ஷோல்டருக்குன்னா ஷோல்டருக்கு. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த முதுகில் நம்மளோட எலும்பு என்ன மாதிரி நீவி விடணுமோ அந்த மாதிரி நீவி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் வலி இருந்தால் அந்த இடத்த நீவி
விடுவாங்க. அப்படி நீவும் போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு வந்து சீக்கிரம் சரியாகும். இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதனால் அதாவது திருப்பியெல்லாம் வராது. ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட்டு 7 வாட்டி, அதுக்கப்புறம் 14 சிட்டிங் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு வந்து சரியாயிடும். சப்போஸ் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து நமக்கு அந்த வலி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதொட்டு எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது. அதனால் சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம எப்போ வேணாலும் மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம். இந்த தெரபி வந்து எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க. உட்காந்துட்ருக்குறேன். எப்போவுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்கார சொல்லுவாங்க. நம்ம பட்டன் தனியாக உட்காந்துட்ருக்கணும். அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. கல்யாணம் பயந்துட்டீங்க மறுபடியும் முதல்ல இருந்தே வா அப்படின்னு. என்னமாச்சு? மைண்ட் அளவில் நல்லா இருக்கேன், உடம்பு அளவில் தான். இந்த கால் வந்து இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த இடம் வலிக்குது. திருப்பி உடம்பு கவனிக்கிறது லெஃப்ட் மட்டும் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு பழைய வேலை. உடம்பு கவனிக்காம படுங்கம்மா, பார்த்துடலாம் என்னாச்சுன்னு. எத்தனை நாளாமா இப்படி இருக்கு? இது இருக்குமா, கொஞ்ச நாளாவே இருக்கு. ஓடிட்டே இருக்கும்ல. அதுதான் நீங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உடம்பு மட்டும் கவனிக்கிறது இல்லை. நீங்க கவனிக்கலன்னா அது உங்களை கவனிக்க வச்சிருவோமா? இடது கால் தான் வலி அதிகம் இருக்கா? ஏதாச்சும் பார்க்குறேன், வலி இருந்தா சொல்லுங்க. அங்க இருக்கு. மறுபடியும் பாடி வெயிட் ஃபுல்லா இந்த கால்ல போட்டு நிக்க ஆரம்பிக்கிறீங்கம்மா. ஸோ அதனால என்ன ஆயிருக்கு, திருப்பியும் லைட்டா முட்டி ஸ்ட்ரெயின் ஆயிருக்குமா. ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால முட்டியை சுத்தி இருக்கிற மசிலுமே நல்லா ஸ்டிஃபா இருக்கு. அங்கெல்லாம் வலி. இங்க வலிக்குதான் இழுக்கிற மாதிரி இருக்கா? இழுக்கிற மாதிரி இருக்கு. முட்டியை லைட்டா அலைன் பண்ண வேண்டியது இருக்கு. அலைன் பண்ணிட்டு இதுவும் சரி பண்ணிக்கலாம், பெரிய பிரச்சனை இல்லம்மா. இன்னும் ஒரு 3-4 சிட்டிங் வர சொல்லியிருப்பாங்க. நீங்க அப்படியே வாங்க, இதே சரியாயிடும். ஆனா முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றது கரெக்டா ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் விட்டாச்சுன்னா இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் வருவோம். சரி சரி, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கம்மா. இந்த கால் வலி இருக்காது. இப்ப அடுத்த தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, இதுல வலி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி பாடி வெயிட் இதுல போடுவீங்க. அதையும் பண்ணாதீங்க. வாக்கிங்லாம் போறீங்களா இல்லையா? வாரத்துல 2 நாள் போவேன். வாரத்துக்கு 2 நாள்? ஆமா. எல்லா வாரமும் போறீங்களா இந்த மாதிரி? அது சொல்ல முடியல. பாத்துக்கலாம், பெரிய பிரச்சனை இல்லம்மா, சரியாயிடும். திருப்பி லைட்டா அலைன் பண்ணிட்டு நான் திருப்பி எனக்கு கட்டு போடுறேன். அது வந்து ஸ்ட்ரென்தனிங்காக தான். அதே மாதிரி மூலிகை எண்ணெய் வச்சு நான் கட்டு போட்டு விடுறேன். அது ஸ்ட்ரென்தன் ஆகாத சரியாயிடும், பெரிய பிரச்சனை இல்லை. சரியா? உங்க மசில் எல்லாம் நல்லா லூசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ சர்க்குலேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். மசிலை லூசன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போனை வந்து அலைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அந்த போன் வந்து மசில் நல்லா ஸ்டிஃப் ஆகி பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ மசிலை நல்லா லூசன் பண்ணிட்டு சர்க்குலேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றோம் காலுக்கு. அதுக்கப்புறம் நான் போனை மேனிபுலேட் பண்றேன். நான் அழுத்துற வலி இருந்தா சொல்லுங்க, நான் இன்னும் குறைவா பண்றேன். சரி. ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது தான் ரெண்டுமே ஈக்குவலான பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அது நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த மசில் இன்னும் ஸ்டிஃபன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 வாய் அதிகம் குடிங்க. சரியா? மெனக்கிட்டு அதுக்குன்னு குடிக்க வேண்டாம். ஒவ்வொரு முறை குடிக்கும் போது அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் வர்றது கிடையாது, யோசனை மட்டும் நிறைய வருதா? ஆமா. யோசனை குறைக்கணும். உங்களால் மாற்றக்கூடிய விஷயத்த மட்டும் யோசிங்கம்மா. பயம் மட்டும் போனாங்குது உங்களுக்கு என்ன? சூடு தாங்க முடியுதாம்மா? சூடு அதிகம் இருந்தால் சொல்லுங்க. இல்லை இல்லை, கம்மியாக தான் இருக்கு. இன்னும் 2-3 சிட்டிங்க்கு கரெக்டாக வந்துடணும்மா. சரி. இதுலேயே வலி நல்லா குறைந்துரும். அந்த இழுக்கிறது எல்லாமே குறைந்தாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. சரி சரி, அந்த குறைஞ்சிருச்சே வேண்டாம் போ வேண்டாம் அப்படின்னு. சீரியல் பார்க்க டைம் இருக்கு. ஏமா உடம்பு கவனிக்க மாட்டேன். மாடியில் மட்டும்தான் நடப்பேன், வெளியே போய் நடக்க மாட்டேன். எனக்கு கால் பண்ணி கேட்குறேன், வாக்கிங் போனீங்களா இல்லையான்னு. சரி சரி. நம்ம முட்டி மைல்டாக ஸ்ட்ரெயினாக இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரென்தனிங்காக தான் கட்டு போடுறேன். சரியா? முன்னாடி மாதிரி தான் கட் போட்டு எல்லா வேலையும் பாருங்கள். ரெஸ்ட்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணி மட்டும் போடாமல் பார்த்துக்கிட்டா போதும். வாக்கிங் கரெக்டாக போங்க. தண்ணி குடிக்கிற அளவு கொஞ்சம் அதிகம் பண்ணணும். சரி. உடம்ப கவனிக்கணும். சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒழுங்காக வந்துடணும். சரியா? சரி. ரெடி ஆகிக்கோங்கம்மா. தேங்க்யூம்மா.
தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தம்பி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போவும் இவர் தான் கொடுத்துருக்காரு. இவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வலியெல்லாம் வந்து ரொம்ப வலி இருந்தால் கூட அது தெரியாத அளவுக்கு பண்ணுவார். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். முதல் தடவை எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பிள்ளைங்கள்லாம் வந்து வீடியோ பார்ப்பாங்க. இப்போ பார்த்துட்டு வரும்போது ஏதாவது செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னதுனால நம்ம வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவோம். தம்பி நம்ம கையில் செஞ்ச அதிர்ஷ்டம். ஆமாம், அப்படியே கையில் கொடுத்துருக்குமா நீங்கள்? டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், அது சொல்லணும். இப்பவே சொல்லணும். சரிண்ணா. நம்ம வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம். எப்படி இருக்குது இங்கே வந்துட்டு போனப்புறம் உங்களுக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரி? ரொம்ப முடியாமல் வந்தேன் நான். சரி. இப்போ எனக்கு நல்லா வாக்கிங் போக முடியுது. நல்ல இதாகுது. சரி. 85% இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வரி போயிடுச்சு. ஓ சரி. நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஜூலையில் வந்தேன். ஆகஸ்ட்டு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க. சரி. எத்தனை சிட்டிங் வந்திருக்கீங்க? 8 முடிஞ்சிச்சு. 8 இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்க? 14 சரி. இன்னும் 4 இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க இல்லைங்களா? வந்தப்போ எப்படி இருந்தது? இப்போ 8 சிட்டிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நடக்க முடியாமல் நான் வந்தேன். இப்போ எனக்கு நல்ல வாக்கிங் எல்லாம் போக முடியாது. உட்காந்து எழுந்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் முடியாது. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு முதல் தடவை எடுத்துகிட்டு இப்போ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தெரபி பண்ணுறவங்க கம்மியாக இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. பத்தாத்துக்கு இங்கே ஒரு குடியல் மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கருப்பட்டி காஃபி கூட. முதல் வந்து காஃபி குடிக்கனா வெளியே தான் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே காஃபியும் குடிச்சிக்கலாம். இல்லை, அது கருப்பட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க போட்டு கொடுக்குறது. நம்ம வரும்போதே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பால் இல்லாத ஒரு காஃபி. அது வந்து நிறைய மலையாளிஸ் குடிப்பாங்க. இப்போ வந்து நம்மளும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதோட அந்த குடில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேயே வந்து தெரபிக்காக ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.